மாமி என்ன பண்றீங்க? மா என்னம்மா இது? என்ன 20 வருஷமா சமைக்கிறேன், 20 வருஷமா சமைக்கிறேன், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சொல்றீங்களே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன 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 இது? வாட் இஸ் திஸ்? ஒரு நிமிஷம் இரு. என்ன உன்னண்ணா என்ன வேணாம், பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. டேய் என்னடா எங்கடா சிலிண்டரு தீந்து போச்சு. எங்க சிலிண்டரு? வீட்டில் 2 இருக்குல்ல, எங்க? அது வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டேன். இல்ல தானப்பிரபு எடுத்து தானம் கொடுத்தீங்கல்ல, மம்மி வரேன்னு தெரியும்ல, அது சிலிண்டர் வாங்கிருக்கலாம்ல. வரீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்க திடுதிப்புன்னு காலங்காத்துல கதவை திறந்து சர்ப்ரைஸ். நானு சமைச்சிட்டு இருக்கும் போது காலியா போச்சு. இங்க பாரு, அரைகுறையா இண்டக்ஷன்ல சாம்பார் வச்சேன் நான், தெரியுமா? அரைகுறையா சாம்பார் வச்சுட்டு இந்த பக்கம் தயிர் ரசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னி கூட அரைச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கடைசியில என்னன்னா, ஐயோ திறக்க முடியலடா, இதுதான் எல்லாம் அரைச்சிட்டு இட்லியை ஊற்றலாம் சோறு வைக்கலான்னும் போது சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இது யாரோட தப்பு? இந்த இண்டக்ஷன்ல அது ஒரு மோடு செட் பண்ணா அது ஒரு மோடு செட் ஆகிக்குது. இதையும் தண்ணி ஊற்றி ஊற்றி டேமேஜ் பண்ணி வச்சிருக்க. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஸ்வாகா பண்ற, சரியா? அப்புறம் வந்து 20 வருஷமா சமைக்கிறீங்க, இது கூட சமைக்க தெரியல அப்படின்னு என்ன வந்து சொல்றது? விடுங்க. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நீ போய் சிலிண்டரு, இன்னைக்கு வேற வழி இல்லாமல் சோறு வடிக்க முடியாமல் குக்கரில் சோறு வச்சிருக்கேன். ஐயோ அதுக்கு வேற வருவாங்க, குக்கர் சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னுச்சு. வேற வழி இல்லாமல் இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். சரி, இப்போ நீ போய் ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு ஒன்று அந்த பையன்கிட்ட, டே இங்கே வாடா, எங்கள் மம்மி சிலிண்டர் கேட்குறாங்கடா, ஸ்டாண்ட் பை சிலிண்டர் இருந்தால் கூடுறான்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்து முட்டை ஆம்லேட் போடணும், ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீ சிலிண்டர் எடுத்துன்னு வந்தால் தான் மத்தியானம் சோறு உனக்கு. சரி, சிலிண்டர் எடுத்துன்னு வரலன்னா நான் வந்து சோறு சாம்பார் வச்சு இந்த பக்கோடா இருக்குது வச்சு நான் தின்னு முடிச்சிடும், உனக்கு சோறே போட மாட்டேன். அப்புறம் நீ என்னை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது உங்கள் டேடி கிட்ட. இல்லை புரியல. என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதே, யாரை வம்பிழுக்கலாம்?